சற்றுமுன் கிடைத்த செய்தி. எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்தில் இபிஎஸ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 38வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாளும் பொழுதும் கண்ணென காத்து வரும் போற்றுதலுக்குரிய கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உறுதிமொழிகளை வாசிக்க நாம் அனைவரும் திரும்ப வாசித்து உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டின் மாட்சி தாங்கிய முன்னாள் முதலமைச்சரும் தமிழக மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பவருமான மக்கள் திலகம் பாரத ரத்னா இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளில் பின்வரும் உறுதிமொழிகளை உளமாற ஏற்போமாக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் தாய்மார்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் பொற்கால ஆட்சி தந்தவர் பொன்மனச்செம்மல், சத்துணவு தந்த சரித்திர நாயகர், மகத்தான மக்கள் ஆட்சி தந்த மானுட பற்றாளர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய மகத்தான மக்கள் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம் உயிரினும் மேலாக கருதி என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம். தன்னுடைய கலை பயணத்தினாலும் அரசியல் பணிகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் உயர்வாக எண்ணி மதித்தவர் மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தமிழக மக்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீக்கமர நிறைந்தவர் அத்தகைய வீரமும் ஈரமும் தீரமும் மிக்க மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பெரும் புகழை காத்திடும் வண்ணம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் என்று உளமாற உறுதியேற்கிறோம்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மண்ணை தாயாகவும் தமிழ் மண்ணை தாயாகவும் தமிழ் மொழியை உயிராகவும் நினைத்து தமிழ் மொழியை உயிராகவும் நினைத்து மக்கள் போற்றும் வண்ணம் மக்கள் போற்றும் வண்ணம் மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர். மகத்தான மக்கள் ஆட்சியை தந்தவர். தமிழக மக்களின் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர். உள்ளங்களில் நிறைந்திருப்பவர். பசிப்பினி தீர்த்து வைத்த பாரி வள்ளல். பசிப்பினி தீர்த்து வைத்த பாரி வள்ளர். பார் புகழ நாடாண்ட இதய தெய்வம். பார் புகழ நாடாண்ட இதய தெய்வம். அந்த மாபெரும் மனிதநேயமிக்க அந்த மாபெரும் மனிதநேயமிக்க மானுட பற்றாளின் நினைவுகளை நெஞ்சிலே தாங்கி அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் என உளமாற உறுதி வைக்கிறோம் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழித்திடவும் ஜனநாயகத்தை காப்பாற்றிடவும் புதிய எழுச்சியை தந்தவர் நம் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவரால் மக்கள் துணையோடு உருவாக்கிய உண்மையான ஜனநாயகத்தை என்னாலும் காப்போம் என உளமாற உறுதி வைக்கிறோம் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக வசனத்திலே புரட்சி நடிப்பிலே புரட்சி அரசியலே புரட்சி என புரட்சியின் வடிவமாக திகழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய புரட்சி வழியை நாமும் பின்பற்றுவோம் மக்களுக்காக தொண்டாற்றுவோம் என உளமாற உறுதி வைக்கிறோம் ஏழை எளியவர்கள் நலனுக்காக ஏற்றமிகு திட்டங்கள் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் மக்களுக்காக திட்டங்கள் பெண்கள் தலைநிமிர்ந்து வாழ்வதற்காக திட்டங்கள் உழைக்கும் தொழிலாளர்களுக்காக உன்னத திட்டங்கள் நெசவாளர்களுக்காக திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் மீனவர் பெருமக்களுக்காக திட்டங்கள் மாணாக்கர்களுக்காக திட்டங்கள் என்று எண்ணற்ற மக்கள் திட்டங்களை வகுத்து தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் முத்தான திட்டங்கள் தொடர்ந்திட மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் அதற்காக அயராது உழைப்போம் என உளமாற உறுதி வைக்கிறோம் பொய்யான வாக்குறுதிகள் பல தந்து ஆட்சிக்கு வந்திட்ட விடியா திமுக ஆட்சியிலே நீட்டுக்கு விலக்கு இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை சிலிண்டருக்கு மானியம் இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை தமிழக மக்களின் கேள்விகளுக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பதில் இல்லை போட்டோ ஷூட் நடத்தும் பொம்மை முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவோம் கழக ஆட்சியை அமைத்து கோட்டையிலே கொடியேற்றுவோம் கொடிபிடிக்கும் தொண்டனையும் கொள்கை பிடிப்புள்ள தொண்டனையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தங்களையும் புரட்சி தலைவி அம்மாவின்
புரட்சி தலைவி அம்மாவின் விசுவாசமிக்க தொண்டர்களையும் விசுவாசமிக்க தொண்டர்களையும் துரோகத்தால் வீழ்த்திவிட ரோகத்தால் வீழ்த்திவிட முடியாது 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 முடியாது. எதிரிகளையும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது பலிக்காது. எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது. கழகத்தின் வெற்றி என்பதே கழகத்தின் வெற்றி என்பதே நமது ஒரே இலக்கு நமது ஒரே இலக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் வெற்றி என்பதே நமக்கு இலக்கு என்று நமக்கு இலக்கு என்று உளமாற உறுதியேற்கிறோம் உளமாற உறுதியேற்கிறோம். தமிழ்நாட்டில் 3 முறை ஆட்சி பிடி